இப்போது அமைதியாக உட்காருங்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் காதுக்கல்ல, உங்கள் உள்ளத்திற்காக. அயல்காரன் புதிய கார் வாங்கினான். அவன் மனைவி விலை உயர்ந்த கோட் அணிகிறாள். நீ உன்னை கேட்டிருக்கிறாயா, நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்று? சாணக்கியன் சொல்வார், பிறரை எண்ணும் மனம் தன்னை இழக்கும். உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழவில்லை, மற்றவர்களின் வாழ்க்கையை கணக்கிடுகிறார்கள். ஒருவன் முன்னேறினால் நாம் கேட்கும் கேள்வி, அவன் எப்படி? ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி, நான் ஏன் இல்லை? இதுதான் சுயசிதைவு, செல்ஃப் சப்வர்ஷன். சுயசிதைவு என்றால் உன்னை எதிரியாக நினைப்பது அல்ல, உன்னை புறக்கணிப்பதே. மனிதன் 4 அடுக்குகளாலானவன். 1. வாய், நீ பேசுகிறாயா? 2. மனம், நீ சிந்திக்கிறாயா? 3. உடல், நீ செயல்படுகிறாயா? 4. ஆவி, உனக்கு நோக்கம் இருக்கிறதா? இந்த 4இல் 1 தூங்கினால் முழு மனிதனும் தூங்குவான். பெரும்பாலானோர் காத்திருக்கிறார்கள். அரசு மாற வேண்டும், சமூகம் மாற வேண்டும், குடும்பம் புரிந்து கொள்ள வேண்டும். சாணக்கியன் சொல்வார், நீ மாறாமல் உலகம் மாறாது. மாற்றம் வெளியில் அல்ல, மாற்றம் உள்ளே. உன் மனம் 2 பகுதிகள். 1 விழிப்புணர்வு மனம், இன்னொன்று உபசிந்தனை மனம். உபசிந்தனை மனம்தான் உன் பயத்தையும் உன் தைரியத்தையும் உன் எல்லைகளையும் தீர்மானிக்கிறது. அதை கண்டறிய அமைதி தேவை, தியானம் தேவை, தனிமை தேவை. நீ தனியாக உட்காரும்போது உண்மைகள் மேலே வரும். நீ ஓடும்போது அவை ஒளிந்து கொள்கின்றன. பிறரை பின்பற்றுவது எளிது, உன்னை உருவாக்குவது கடினம். ஆனால் அதுவே தலைமை. இன்று ஒரு முடிவெடு. நான் ஒப்பிட மாட்டேன், நான் காத்திருக்க மாட்டேன், நான் உருவாகுவேன். இதுவே சுய வளர்ச்சி, இதுவே சாணக்கிய பாதை. நம்ம தினசரி வாழ்க்கைக்கு பயனுள்ள சின்ன விஷயங்களுக்கான சேனல். மாத்தி யோசி, லைஃப் ஈஸி. வாருங்க, சேர்ந்து எளிதா வாழலாம்.